உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த அயன சயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள், விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அப்படி சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப ஜோதிட பதிவுகள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும். அதனால இந்த அயன சயன ஸ்தானத்திலையும் அந்த விரயஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மீனராசி என்பவர்கள் மற்றவர்களுக்காக மட்டுமே செயல்படக்கூடியவர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் இடமே இவர்களினுடைய குடும்பஸ்தானம். அதனால அந்த முதல் ப்ரையாரிட்டியே பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், தன்னை நம்பி வந்தவர்கள் அவர்கள் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு அதிகப்படியாக மற்றவர்களுக்காக நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களும் நம்ம மீனராசி என்பவர்கள் தான். இப்படி எடுத்து நிறைய இடத்துல ஏமாந்தாலும் அந்த ஏமாற்றத்தை பத்தி எல்லாம் பெரிய அளவுக்கு கவலைப்படக்கூடியவர்கள் கிடையாது. ஏன்னா இவர்கள் அந்த பணத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பவர்கள். ஏன்னா பணம் இன்னைக்கு வரும் போகும், நமக்கு உறவுகளும் ஒரு நம்ம நாடி வந்தவர்களும் தான் முக்கியம் அப்படின்னு தனக்கு இல்லாட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுத்து செயல்படக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அதை பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்களினுடைய ஒரு குணநலன்கள் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு குணநலன்கள். இந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் யாருக்குமே இருக்காது. ஆனா அத மற்றவர்கள் ஒரு பகிரங்கமாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மற்ற நபர்கள், இவர்களினுடைய குடும்ப உறவுகளோ இல்ல வெளி நபர்களோ இல்ல 3வது நபர்களினுடைய தலையீடோ அதிகப்படியாக இருக்கும். அந்த இடத்துலயும் ரொம்ப பொறுமையை கையாளுபவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் தான். ஆனா இந்த மீனராசி என்பவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தொழில்ல ஏதாவது ஒரு நஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதனால மிக பெரிய அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமைகள் இருந்தாலும் அந்த தொழில்ல வேற யாராவது தலையீடு இருந்து அதுல ஏமாற்றம் இருந்தது அப்படின்னா அவர்களை உடனே கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த தொழில் ரீதியான ஏமாற்றங்கள் அப்படின்றது இவர்களால தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிக பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, தொழில்னா மீனராசி என்பர்கள், மீனராசி
மீனராசி என்பர்கள்னா தொழில் அப்படின்ற அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒரு பிணைப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். அதனால அதன் மூலமாக ஏதாவது ஏமாற்றம் வந்தது அப்படின்னா அந்த நபர்களை உடனடியாக அடியோடு வேரோடு ஒதுக்கக்கூடியவர்களும் வேரோடு அழிக்கக்கூடியவர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான். அதனால யாராக இருந்தாலும் இந்த மீனராசி என்பவர்களோட தொழில் என்ற ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. போனீங்க அப்படின்னா அங்க அவர்களோடு சேர்ந்து நியாயமாக நேர்மையாக போராடணும். இந்த நியாயம் நேர்மை இல்லாத பட்சத்துல நீங்க அவர்கள் மூலமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இதுதான் இந்த மீனராசி என்பவர்களினுடைய பேசிக் பாயிண்ட்ஸ். இது இல்லாத பட்சத்துல இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர்கிட்ட ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாட்டிப்பாங்க. இந்த மாதிரியான குணங்கள்லாம் இவர்களுக்கு இல்ல. ஒரு எங்க வீட்டுல மீனராசி என்பர்கள் இருக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரியான ஒரு அமைப்புகளே இல்லை அப்படின்னா இவர்களினுடைய சந்திரன் அப்படின்றது லக்னத்துக்கு 6-8ல இருக்கும். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு நேர் எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இதனால இந்த மீனராசி என்பவர்கள் அதிகப்படியாக கடன் தொந்தரவுகள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத உறவுகள் விஷயத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த அயன சயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல அதிகப்படியான உறவுகள்ல ஈடுபடுவாங்க. அதாவது குடும்ப உறவுகள் போக தேவையில்லாத உறவுகள்ல ஈடுபடக்கூடியவர்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இவர்களினுடைய ஒரு தேவையில்லாத, அதாவது வாலிப பருவத்துல மாட்டிப்பாங்க. இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து 11ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை, 10, 11ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை. இது நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால இந்த மாதத்துல தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள், வேலை ரீதியாக முன்னேற்றங்கள், வேலை ரீதியான இடமாற்றங்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல நிறைய ஒரு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறார். அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்காக ஏங்கி உருகி உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், வருமானத்தை அவர்கள் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம், குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு தருணம். எப்போதும் நான் சொன்ன மாதிரி இந்த பதிவினுடைய முதல்லயே சொல்லியிருக்கிறேன், குடும்பம் தான் இவர்களுக்கு ஒரு வேர் மாதிரி. அந்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லாம இவர்கள் கிடையாது. அதனால அந்த குடும்ப உறவு ஸ்தானமே 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக அதிகப்படியாக ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. 2வது திருமணம், முதல் திருமணத்துல நிறைய தோல்விகள் இருந்து நான் டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் 2வது திருமணம் ஏற்பாடாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல இன்னும் ஒரு 45 நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 2வது வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைந்து அந்த பழைய ஏமாற்றங்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீனராசி என்பர்கள் பெண்கள் இந்த ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போறீங்க. உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நீங்க அந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக, இது நாள் வரைக்கும் மீனராசி பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு ஏளனமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே நீ எல்லாம் எதுக்குமே லாய் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த மீனராசி பெண்கள் இந்த மாதத்துல இருந்தே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு சில முயற்சிகளோட உங்களுடைய அதிகாரம்ன்றது அந்த குடும்பத்துல மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இதனால இந்த மீனராசி பெண்களுக்கு உங்களினுடைய தகுதி திறமைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, குடும்ப பெண்களை நம்ம அசாதாரணமாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாபம். ஏன்னா மீனராசி பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவர்கள் சும்மா சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதம் நீங்க உபயோகிச்சு அதுல இருந்து நிறைய ஒரு
வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும், குடும்பத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாலும், நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே இருக்க போகுது. அதனால மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதம். உங்களுடைய ராசியின் மீது சனி பயணிக்கிறதுனால கொஞ்சம் அப்படி சோம்பேறித்தனம் அப்படின்றது அப்பப்போ எட்டி பார்க்கும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம். அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.